அண்ணன் அவர்களின் நல்லாசியுடன் உங்களுடைய வழிகாட்டி பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் என்னை திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். என்னுடைய துறை வனத்துறை. தமிழகத்திலே இந்த மாவட்டம் மட்டும்தான் வனத்துறைக்கும் நம்ம மாவட்டத்துக்கும் பொருத்தமான நிறைந்த காடுகள் உள்ள மாவட்டம் இது. வேலூர்லேருந்து பிரிக்கப்பட்ட 2019 பிரிச்சிருக்காங்க போல 4 சட்டமன்ற தொகுதியா. இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டிலே அதிகமான சேமிப்பு கிடங்கு இருக்கு. மரம், அதாவது செம்மரமாக இருக்கட்டும், அந்த சந்தன மரமாக இருக்கட்டும், பெரிய சேமிப்பு கிடங்குலாம் இங்கே தான் இருக்கு. ஸோ அந்த பொருத்தம் எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன். நம்மளுடைய அன்புக்குரிய எம்எல்ஏ அண்ணன் திருப்பதி அண்ணன், நம்முடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் சார், நம்முடைய மேற்கு மாவட்ட செயலாளர் முன்சாமி அண்ணன் உள்ளிட்ட நம்முடைய டிவிகே கழகத்தினுடைய தளபதி உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, ரொம்ப எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இப்போ பற்றி பேச போகிறோம். ஒரு பொறுப்பு அமைச்சராக நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்கிறேன். நம்ம பகுதியில் 4 நகராட்சிகள் உட்பட பேரூராட்சி, ஊராட்சி, அண்ணன் சொன்னார் எல்லா கிளைக்கழகம் வரை அனைத்து பொறுப்புகளிலும் நாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிதான் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பது சத்திய பெருமானை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக உங்களுக்கு இந்த அமைச்சர் என்னைக்கு துணையா நிற்பாங்க. நிச்சயமாக பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்பத்திலிருந்தே களப்பணி ஆரம்பிச்சிருங்க. மக்கள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், சாலை பிரச்சனையா இருக்கட்டும், மக்களுடைய தேவை என்ன. சில இடத்துல ரேஷன் கார்டு ரொம்ப தூரமா இருக்கும், நடந்து போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. ஸோ அந்த கடையை 2ஆ பிரிச்சு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, மக்களுடைய கோரிக்கையை கேளுங்க, என்னிடம் கொடுங்க. நான் உயர் அதிகாரி மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து, நீங்க கொடுக்கின்ற அந்த மனுக்கள் மக்கள் பிரச்சனையாக இருந்தால் அது உடனடியாக நான் தீர்த்து வைப்பேன். என்னால முடியலன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் தீர்த்து வைப்பாங்க. நமக்கு கட்சி முக்கியம், ஆட்சியும் முக்கியம். தளபதி அவர்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க, 2 கண்ணா பார்க்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்பத்திலிருந்தே தயாராகும். உங்களுடைய மாவட்ட செயலாளர் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் தொடர்பு கொள்ளுங்க. எனக்கு வாய்ப்புக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, நல்ல அந்த அமைப்பு இருக்கோ, நீங்க தொடர்பு கொண்டு இப்பத்திலிருந்தே களப்பணி ஆரம்பிச்சிடுங்க. சிலர் நல்ல கட்சிக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்தா நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் சரிங்களா? அமைச்சர் என்ற முறையில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி பொறுப்புகளிலும் தமிழக வெற்றி கழகம் தான் உள்ளாட்சி ஆணித்தனமாக வாக்குறுதி கொடுக்கிறேன். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நம்ம பிரச்சனை, நம்ம குடும்பத்தோட பிரச்சனை, நம்ம கட்சியோட பிரச்சனை, அப்படிதான் என்ன எடுத்துக்கணும். நீங்க உங்க பின்னாடி நான் இருக்கேன், என்னால முடியலன்னா அண்ணன் இருக்காங்க, பயப்படாதீங்க, தைரியமா எதிர்கொள்ளும். அவன் என்னன்னா பணம் வச்சுக்கிட்டோம், நம்ம கிட்ட திறமை இருக்கு. இன்னும் தளபதி காலம் இருக்கும் வரை தளபதி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை மனதில் வைத்து, இந்த கடந்த திமுக அரசு நம்மளுடைய தளபதியை தெற்கு பகுதியில எங்கேயுமே அனுப்பல, சவுத்துல
பிரச்சாரத்துக்கு. நம்ம பகுதியிலையும் எங்கேயும் அனுமதி கொடுக்கல. 3 இடத்துல தான் பாயிண்ட் கொடுத்தாங்க. அவர் தமிழ்நாடு பூரா சுத்தின்னு வச்சுக்கலாம், 234 சீட்டுமே ஜெயிச்சுட்டு போனோம். இந்த திமுக பண்ண சதியினால அவர் போவாத அந்த தொகுதிக்கு தான் நம்ம குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி எழுந்திருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம ஆட்சி, நம்ம தளபதி ஆட்சி, இனிமே தளபதி விட மாட்டார். நம்மளா இருக்கோம், நம்மளும் விட மாட்டோம். சரிங்களா? உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, ஒன்றிய கழக செயலாளர் இருக்கிற அவர் மூலம் அவர்களுடைய உதவி மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்க, என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம், சப்போர்ட்டாக இருப்போம். நீங்கள் எந்த விதமான மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். அந்த பெயர் நமக்கு வரணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு வீதி, ஏதோ ஒரு வீதியில் நீங்கள் இருக்கீங்க, அந்த வீதியில் ஒரு சாக்கடை தண்ணியே நீண்ட நாள் போயிட்டு இருக்கு, நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்படி இருக்க கூட பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து எந்த தெரு எந்த வார்டுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, இல்லை மாவட்ட செயலருக்கு அனுப்புங்க. நான் உடனே அந்த மாவட்ட ஆட்சியர் ஃபோன் பண்ணி அதை சரி பண்ண சொல்கிறேன். ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன். அதுக்காக தான் ஒரு குடிநீர் பிரச்சனை 1 நாள் பாருங்க, 2 நாள் பாருங்க, 3ஆவது நாள் நீங்கள் இறங்கிடுங்க களத்தில். ஏன்னா திமுக அண்ணா திமுக எப்படின்னா இன்னும் 7 மாதத்துக்கு அவங்க ஆட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இல்லாத அட்ரஸே இல்லாத அளவுக்கு ஆகணும். அதுதான் ஆணவத்தில் அழிகிற திமுக அரசை ஒழிச்சு கட்ட, அந்த உள்ளாட்சியில் இருக்கிற அந்த திமுக நிர்வாகிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம போர்ப்படை தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். எந்த ஒரு உதவியாக இருந்தால் நம்ம மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொடர்பு கொண்டு என்னை அணுகுங்கள். இன்று ஒரு நாள் இல்லை, எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வர தயார். இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு நம்ம தான் கொடுத்துருக்காங்க. அதனால உள்ளாட்சியில் அனைத்து பொறுப்பும் ஜெயிச்சே ஆகணுங்க. இல்லைன்னா என்ன சும்மா விட மாட்டார் தலைவர். ஸோ அதனால உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எந்த குறையான நான் பார்த்துக்கிறேன். வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன். இப்பவே மக்கள் பணியில் இப்பவே இறங்கி வேலை பாருங்க. என்னன்னா